Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு சில சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். வெறும் 10 நிமிஷத்துல கூட நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுக்கலாம். எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 10 மீடியம் அளவு ரஸ்க் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் ரஸ்க் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கையில் எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஒரு 10 அளவு ரஸ்க் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 1-2 உடைச்சு போட்டுக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் இந்த ரஸ்கோடையே சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா வந்து ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். நான் அதில் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். ஒரு சில ரஸ்கில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்க்காமலே பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிருந்துருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக இதே மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொடியாக இது மாதிரி பொடி பண்ணி அரை கப் அளவு அளந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா பல்ஸில் வச்சு 2-3 தடவை அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ரஸ்கோடு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த நாட்டு சக்கரை எல்லா பக்கமும் போய் நல்லா போடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 2-4 டீஸ்பூன் வரைக்கும் நெய் தேவைப்படும். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நாட்டு சக்கரை வந்து ஒரு சில நாட்டு சக்கரை ஈரப்பதம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. அதனால் முதல்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாவு வந்து கையில் இறுக்கமாக பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்து ஷேப் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்க தேவையில்லை. அப்படி இல்லை கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வரைக்கும் தான் சேர்த்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது கையில் பிடிக்கிறதுக்கு வருது. இப்போ நான் இது வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உருண்டையாக பிடிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லெஃப்ட் ஓவராக இருக்கிற ரஸ்கில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரஸ்கில் தான் செஞ்சேன்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.